தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த அரசியல் களம் விறுவிறுப்பா போயிட்டு இருக்க இந்த டைம்ல பிரச்சாரத்தோட பல்வேறு பரிணாமங்களை நம்ம பார்த்துட்டோம். பரிணாமங்கள் ஏமா சொல்றேன்னு கேட்டோம்னா, அழுது சிம்பத்தி கிரியேட் பண்ணி இந்த மாதிரி பல்வேறு பிரச்சாரங்களை பார்த்துட்டோம். இன்னொரு சைடு பார்த்தோன்னா அரசியல் கட்சி தலைவர்களோட கட் அவுட்டு, சிலைய, பொம்மை, அட்டையை வச்சு ஓட்டு கேட்குற அந்த பிரச்சாரம்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வகையில் என் வழி தனி வழிடா அப்படின்ற மாதிரி சீமான் அண்ணன் ஒரு வினோதமான பிரச்சார போக்கை கையில் எடுத்திருக்காரு. அப்படி என்ன ஒரு வினோதமான பிரச்சார போக்கை கையில் எடுத்திருக்காரு நீங்க கேட்டிங்கன்னா, பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க மக்களை. பிளாக்மெயிலா என்ன சொல்லி பிளாக்மெயில் பண்றாருன்னு பார்த்தோன்னா, ஒன்று எனக்கு வாக்களி, இல்லைனா எனக்கு வாய்க்கரிசி போட்டுரு, இல்லைனா என்னை விஷத்தை வச்சு கொன்னுடு, நான் செத்துடுறேன் அப்படின்றாரு. என்ன பாவம் இல்லை மனுஷன், ரொம்ப உடஞ்சு போயிட்டாரு கத்தி கத்தி. அதையும் அவரே சொல்றாரு, 15 வருஷமா நான் கத்துறேன், என் தொண்டையை பாருங்க, என் வாய்ஸ் எல்லாம் இப்படி இருக்குது, என்னால இதுக்கு மேல முடியல, என்னை சாகடிச்சிருங்கன்னு சொல்றாரு. 15 வருஷமா கத்துறேன்னு சொல்றீங்களேன்னு எனக்கும் அதுதான் ஒரு டவுட்டு. மக்களுக்கு நம்ம கிளாரிஃபை பண்ணி ஆகணும். 15 வருஷமா கத்துறீங்களே, பெருசா நீங்க என்ன கத்துறீங்கன்னு நம்ம பார்த்தே ஆகணும். ஒன்னோட பெரிய அரசியல் எதுவா இருக்கும்னா, பாரதியார் என் பாட்டன், பாரதியார் என் பாட்டன், பெரியார் என்னோட எதிரி. இதுதான் அவரோட பெரிய அரசியல் களமாவே இருந்திருக்கு. பெரியார் எதிர்ப்பை நிலைநாட்டத்துக்காக தான் அவர் அரசியலுக்கே வந்தாரு. ஸோ அவர் எந்த மேடை ஏறினாலும் அவங்க கட்சி சார்ந்த நபர்களும் சரி, இங்க எவனுமே சமத்துவம் பேசக்கூடாது. பெரியார் கொள்கையை ஏன் இவங்க உடைக்க பாக்குறாங்கன்னா, பார்ப்பனர்களுக்கு இந்த பெரியார் கொள்கை பெரிய ஒரு முட்டுக்கட்டா இருக்கு. இந்த தமிழ்நாட்டுல எல்லாருமே சமத்துவம் பேசுறாங்களேடா, இதை நம்ம என்னதான் பண்றது? ஸோ அங்க இருக்க இப்ப பெரியாரோட கொள்கைகள் அதை உடைக்கணும். அந்த இமேஜை உடைக்கிறதுக்காக அனுப்பப்பட்ட ஒரு நபர் தான் யாருன்னு பார்த்தோன்னா சீமான். உண்மையா அங்க இதை அவர் நிறைய இடத்துல எக்ஸ்போஸ் ஆயிருக்காரு. இப்ப தொடர்ந்து அவர் RSS மேடைகள்ல பேசுறாரு, பார்ப்பனர் கூட சேர்ந்து ரொம்ப நெருக்கமா இருக்க மாதிரி பேசுறாரு. பார்ப்பனன் யாரும் ஜாதி பார்க்க மாட்டான் அப்படின்ற மாதிரி பார்ப்பனர்களை வசதி பேசுறாரு. ஸோ இதுலயே தெரியுது RSS அமைச்சு வச்ச ஒரு பெரிய கைக்கூலி தான் யாருன்னு பார்த்தோன்னா சீமான். ஸோ இந்த மாதிரி ஒரு வகையில இவர் பெரியார் எதிர்ப்பு பேசுவார். அடுத்ததான் அண்ணன் அப்படி என்ன கத்திட்டாருன்னு பார்த்தோன்னா, மாநாடுகள் நடத்துவார் அண்ணன். மரங்களை போய் கட்டி பிடிச்சுன்னு பேசுவாரு, ஆடு மாடு கூட பேசுவாரு, கடல் தண்ணி கூட பேசுவாரு. இதை தவிர அண்ணன் வேற எதுவுமே செய்யல. உடனே NTK தம்பிங்களுக்கு இப்போ கோவம் வரும். என்ன நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டே இரு, உலகமே அழிஞ்சிரும், நீ சீமான் அண்ணனுக்கு ஓட்டு போடானா இந்த இயற்கையே அழிஞ்சிரும், பூமியே அழிஞ்சிரும்லாம் பேசுவாங்க. அதாவது அண்ணன் பேசுற அரசியல்ன்றது ரொம்ப ஒரு நல்ல ஒரு அரசியல் தான். ஏன்னா இயற்கையும் காப்பாற்றணும்னு சொல்லி பேசுறது வரவேற்கத்தக்கது. ஆனா இது யாரு பேசுறான்றதுதான் நம்மளுக்கு இதுவாவே இருக்கும். ஏன்னா மக்களை ஏமாத்தி ஓட்டு கேட்கறதுல அண்ணன் பேர் போன ஆளு இவ்வளவு பேசுறாருங்க. அதாவது மேடையில ஏறி என்ன விஷயம்னா பேசிடலாம், ஆனா அது நடைமுறைக்கு சாத்தியமா? ஒன்றும் இல்லைங்க. சிம்பிளான ஒரு விஷயம் சொல்லணும்னா, நாட்டு நாய்கள்லாம் அழிஞ்சிடுச்சு, அந்த இனமே இல்லை, இப்போ யாரும் நாட்டு நாய்களே வளர்க்க மாட்டான்னு சொல்லி வெளியே ஏறி பேசுறாரு. ஆனா அண்ணன் வீட்டில் எந்த நாயை வளர்க்குறாரு நான் போட்டோ ஷேர் பண்றேன், நீங்க பாருங்க. ஸோ அண்ணன் மேடையில பேசுற பேச்சுக்கும் தனது சொந்த வாழ்க்கைக்குமே சம்மந்தமே இருக்காது. இப்போ ரீசெண்டா திருவொற்றியூர்ல ஒரு பிரச்சாரம் பண்ண போயிருக்காரு. அப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழக பெண்களோட ஓட்டே எனக்கு வேணான்னு சொல்றாரு. நம்ப முடியுதா? உண்மையா சொல்றாருங்க. அது எப்படி சொல்றாருன்னா, ஓசில பஸ் போறாங்கல்ல, ஓசி பஸ்ல போற யாருமே எனக்கு ஓட்டு போட்டுறாதீங்கன்னா அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? தமிழக பெண்கள் யாருமே எனக்கு ஓட்டு போட்டுறாதுன்னு கேட்கிறாரு. அப்போ ஓசில போறேன்னு நீங்க அழுத்தி அழுத்தி சொல்றீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு ஏளனமா இருக்கா தமிழக பெண்களை பார்த்தா? அந்த ஓசின்ற வார்த்தை தவறான ஒரு வார்த்தை. அது மக்களோட வரிப்பணம், அதோட உரிமைக்காக கொடுக்கப்பட்ட ஒரு திட்டம்னே நம்ம சொல்லி நீங்க தம்பி தம்பின்னு சொல்றீங்களா விஜய், அவர்களுக்கே நம்ம பாடம் எடுத்து அவர் இப்பதான் திருந்தினாரு, அது மக்கள் பணம் சொல்லி. இப்ப நீங்க ஓசி பஸ், அதாவது ஓசி பஸ்ல போறவங்களாம் எனக்கு ஓட்டு போடாதீங்க, நான் ஓசி பஸ் எல்லாம் ஓட்ட மாட்டேன், நான் ஏசி பஸ் தரேன், எனக்கு காசு கொடுத்துட்டு போ அப்படின்னு. அண்ணன் எப்படி பார்த்தாலும் எனக்கு காசு கொடுத்துரு, யார் எப்படின்னா போ, எனக்கு காசு கொடுத்துருந்தா தொடர்ந்து பேசுவாரு. அந்த ஓசி பஸ் நீங்க சொல்றீங்களே, அது எத்தனை பெண்ணோட வாழ்க்கைக்கு எவ்வளவுலாம் உதவி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க சொல்ற அந்த ஓசி பஸ் யாருக்கு வேணாம்னா உங்க மனைவிக்கு வேணாம். பக்கத்துல இருக்க மார்க்கெட்டுக்கு கூட போனோம்னா உங்க மனைவி கார் எடுத்துட்டு போறாங்க. ஸோ உங்க மனைவிக்கு அந்த ஓசி பஸ்ன்றது தேவையில்லை. யாருக்கு தேவைன்னா ஏழை எளிய மக்களுக்கு அது தேவை. ஏன்னா இந்த அளவும் சரி, நிறைய பெண்கள் வீட்டுல இருந்து ஒரு பணிக்கோ ஒரு ஸ்கூலுக்கோ போறாங்கன்னா, என்கிட்ட காசு இருக்கா அதெல்லாம் எதுவுமே பார்க்காம நான் வேலைக்கு போறேன் பள்ளிக்கு போறேன்னு போறாங்கன்னா, இந்த மகளிர் பெருந்த நம்பி அவங்க பல பேர் இந்த வாழ்க்கை இன்னும் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதை நீங்க தொடர்ந்து இழிவா பேசுறது ரொம்பவே ஒரு தப்பான ஒரு விஷயம். அண்ணன் தொடர்ந்து என்ன சொல்றாருன்னா, இலவசத்தை ஒழிப்பேன்னு சொல்றாரு.
இந்த நான் சொல்ற கருத்து தப்பா இருந்தா ஒருவேளை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கூட நீங்க கிளாரிஃபை பண்ணலாம். இலவசங்கள் மூலியமா தான் ஒரு திட்டத்தை, ஒரு மக்களோட பணத்தை வந்து நம்ம அடிவுத்தட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். ஏன்னா நீங்க தகுதி பார்த்து இப்ப நான் ஒரு திட்டம் கொண்டு வரேன், இதுக்கு இவ்வளவு படிச்சிருக்கணும், இவ்வளவு தகுதி இருக்கணும்னு சொல்லி நீங்க தகுதி நிர்ணயிச்சிட்டீங்கன்னா அந்த ஏழை எளிய மக்களுக்கு இந்த திட்டங்கள்லாம் போகாது. ஸோ இலவசம் மூலியமா தான் நிறைய திட்டங்களை நம்ம வந்து இல்லாத மக்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ அண்ணன் தொடர்ந்து இலவசத்தை எதிர்க்கிறது வந்து ஏதோ ஒரு அரசியல் பொறிச்சு கொண்டு வரீங்க, ஓகே நான் வந்து உங்களை தற்சார்பா மாத்துவேன், உங்களுக்கு நான் பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டீங்களே. அண்ணன் வந்து தொடர்ந்து தற்சார்பு வாழ்க்கையை நான் கொடுத்துருவேன், பொருளாதாரத்தை உயர்த்திடுவேன்னு சொல்றாரு. அண்ணன் எந்த மாதிரியான ஒரு தற்சார்பு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரான்னு சொல்லி அண்ணனே சொல்லியிருக்காரு. நீங்க பாருங்க. மச்சான் சுந்தரசிக்கு போடுவேன், 1 லட்சம் கொடுத்து விடுப்பாரு, காசு கொடுத்துருந்தா 1 லட்சம் கொடுப்பாரு. யார்கிட்ட பேசுவேன், எப்ப தம்பி அண்ணன் ஏதாவது செலவு காசு கொடுத்துருவேன், இன்னைக்கு தானே எனக்கு ஆள் அனுப்பியிருக்கேன். அவரே ஒத்துக்கிறாரு. அதாவது அவர் சொல்ற இலவசம்ன்றது அவரோட தனிப்பட்ட வாழ்க்கைகள்லாம் இல்லை, நான் பிச்சை எடுத்து தான் வாழ்றேன், ஏன்னா எந்த காசு எப்படி வருதோ என் தம்பிங்களை ஏமாத்தி நான் வாங்குறோன்னு அதெல்லாம் தெரியாது, எனக்கு காசு வேணும் அப்படிதான் அண்ணனும் பேசியிருக்காரு. இது மட்டும் இல்ல, பல்வேறு மீட்டிங்ல அவர் போயிட்டு அவர் மேடையில பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்காரு. கீழே இருந்து ஏமாந்து போன தம்பிங்கள் கட்டுக்கட்டா பணத்தை வரி இறைக்கிறாங்க. அண்ணன் மூஞ்சில எவ்வளவு சந்தோஷம் பாருங்களேன். அந்த வீடியோ ஷேர் பண்றேன். இவரு என் தம்பி ஓடி வந்தாங்க, இந்த 5000 வண்டியிலே. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கட்டுக்கட்டா அவர் பேசிட்டே இருக்கிறாங்க, அவ்வளோ பணத்தை கீழே வரி இறைக்கிறாங்க. இதையும் தாண்டி இன்னொரு வீடியோ இருக்கு, அதை பாருங்க. ஒரு சின்ன குழந்தை தன்னோட உண்டியல்ல சேர்த்து வச்சு காசு தருது போல, அந்த காசையும் வாங்கி வச்சு அவர் வாங்கிக்கிறாரு. அப்போ ஒன்று அண்ணன் ஒரு புதிய அரசியல் கொண்டு வர்றாருன்னா, ஓட்டுக்காக பணம் வாங்கிட்டு ஓட்டு போறவங்க கிடையாது என் மக்கள், காசு கொடுத்து ஓட்டு போறவங்க தான் என்னோட மக்கள் அப்படின்னு சொல்றாரு. இது என்னது, இந்த ஜனநாயக நாட்டுல யார் ஆட்சி செய்யணும், மக்களோட வரி பணத்தை யார் கையால போகிறாங்க, யார் நிர்வகிக்க போகிறாங்கன்னு சொல்லி மக்கள் தேர்ந்தெடுக்க மக்கள் காசு கொடுக்கணுமா? அண்ணன் என்ன சொல்றாருன்னா, யாரும் வந்து ஓட்டுக்கு காசு வாங்கிடாதீங்க, ஓட்டுக்கு காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் தொடர்ந்து இந்த மாதிரி பேசுறாரு. ஸோ இவர் தான் இந்த தற்சார்பு வாழ்க்கையை கொண்டு வருவாரான்னு மக்கள் கேட்கிறாங்க. ஏன்னா தனது கட்சியை சொந்தமா ரன் பண்ண முடியல, அதுவே திரள் நிதி கொண்டுதான் நீங்க செயல்படுத்திட்டு இருக்கீங்க. நீங்க வந்து தற்சார்பு வாழ்க்கையை பத்தி பேசுறது ரொம்ப சிரிப்பா இருக்கிறன்ற மாதிரி சோசியல் மீடியா எல்லாம் கலாச்சிட்டு வராங்க. அண்ணனை பொறுத்தவரையும் திரள் நிதி தான் எல்லாமே. இவர் வந்து இலவசத்தை ஒழிப்பேன், இந்த காசுக்காக யாரும் வாங்காதீங்க, ஓசின்னு சொல்ற அண்ணா தான். ஏன்னா என்டிகே சார்பா எந்த ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதா இருந்தாலும் முன்னாடி நாளே அண்ணன் கேமரா ஆன் பண்ணிட்டு உட்காந்துட்டு தம்பிகளா அண்ணன் இந்த மாதிரி மீட்டிங் போட போறேன், ஏமாந்த பசங்க வேற யாருமே இல்ல, நான் என்னதான் ஏமாத்தி பேசினாலும் நீங்க நம்பிடுவீங்கன்னு தெரியும், ஒரு 10,000 5,000 போட்டு விடுங்கடா, அண்ணனுக்கு வந்து வீட்டு வாடகை எல்லாம் கட்டணும், என் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்டணும்னு சொல்லி வீடியோ அண்ணன் போடுவாரு. ஏமாந்த தம்பிகளும் காசை போட்டு விட்டுருவாங்க. அண்ணன் அந்த காசை சுருட்டு அவங்க வீட்டு வாடகையோ அந்த மாதிரி வீட்டு செலவுக்கோ யூஸ் பண்றதுதான் அண்ணனோட போக்காவே இருக்கு. அந்த காசையெல்லாம் ஆட்டையை போட்டுன்னு வாழ்றதுதான் அண்ணனோட வாழ்க்கை முறையாவே இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா, உங்க கூட எல்லாம் பேசுறதுக்கு நான் சுடுகாட்டுல போனோம் கூடவே பேசிடுவேன், அதுவாது பாவம் பார்த்து என்னடா இவனுக்கு ஓட்டு போனான்னு போனோம் வந்து எனக்கு ஓட்டு போடுன்ற மாதிரி சொல்றாரு. உண்மையா பார்த்தா நீங்க 15 வருஷமா நீங்க கத்துறீங்க. ஒரு அரசியல் தலைவன் ஒரு 15 வருஷமா கத்துறானா என்ன அர்த்தம்? மக்கள் வந்து தன்னை என்ன ஓட்டு போட மாட்டாங்க, ஏன் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆராய்ச்சிக்குள்ள போகணும். நம்ம கிட்ட என்ன குறைகள் இருக்கு, நம்மளோட கொள்கை என்ன தப்பா இருக்கு, ஏன்னா நீங்க இவ்வளவு நல்ல நல்ல விஷயம் பேசுறது நீங்களே சொல்றீங்க, இப்படி பேசியும் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னா நீங்க என்ன மாதிரியான ஒரு ஆளும், நீங்க என்ன மாதிரியான ஒரு பின்புலத்துல வரீங்கன்றது மக்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ தொடர்ந்து இங்க மேடையா என்னதான் பேசினாலுமே மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்க போறதே இல்லை. இந்த மீட்டிங்ல கூட திருவொற்றியூர்ல அவர் பேசுறாரு, எனக்கு வந்து 2000 கோடி தரேன்லாம் சொல்றாங்க, 60 சீட்டு தரேன்னு சொல்றாங்க, துணை முதல்வரை ஆக்குறேன்னு சொல்றாங்க, நான் ஏன் போகாம இருக்கேன்? அதுதான் நாங்க கேட்கிறேன், நீங்க ஏன் போகாம இருக்கீங்க? போக வேண்டியதானே. அப்போ உங்களுக்கு அந்த 2000 கோடி தரேன்னு சொல்றது யாரு? பிஜேபியில இருந்து RSSல இருந்து உங்களுக்கு சொல்றாங்க, நீங்களே சொல்றீங்களா? உங்க விஜய் என்னன்னா காங்கிரஸ் என் பக்கம்ன்றாரு, நீங்க என்னன்னா 2000 கோடி எனக்கு தரான்றாங்க. அவர் சொல்வார்ல, நான் 2000 கோடி சொத்தை விட்டு நான் வரேன்ற மாதிரி 2000 கொடுக்குறாங்க, நான் அந்த மாதிரி ஒரு பதவிக்கே ஆசைப்படாம உங்களுக்காக நான் ரோட்ல நிக்கிறேன்ற மாதிரி பேசுறீங்க. உண்மையாவே அண்ணனுக்கு ஆட்சியை பிடிக்கணும், மக்களுக்காக நல்லது செய்யணும்ன்ற எண்ணம் இருந்தா ஏதோ ஒரு நீங்க சொல்ற மாதிரி உங்க கொள்கை சார்ந்த ஏதாவது ஒரு கூட்டணி கூட போயிட்டு 4 பேரை நீங்க வந்து சட்டமன்றத்துல அனுப்பலாம். உங்க மக்களுக்காக ஒரு 4 பேர் இருந்தா கூட தொடர்ந்து நல பணிகள்லாம் செய்வாங்க. எதுவுமே பண்ணாம அண்ணனுக்கு வந்து எதுக்கு எலெக்ஷன் நிக்கிறேன்னா ஜெயிக்கிறோன்ற எண்ணம்லாம் கிடையாது, ஓட்டை பிரிக்கணும். ஏதாவது ஒரு கட்சி கிட்ட காசு வாங்கிட்டு இந்த மாதிரி அண்ணனுக்கு உண்மையாவே ஜெயிக்கணும்ன்ற எண்ணம் இருந்தா இதோ இன்னேத்துக்கு ஏதோ ஒரு கட்சி கூட கூட்டணி வச்சு அண்ணன் ஆட்சியை பிடிக்க பார்த்திருப்பாரு. ஸோ அந்த எண்ணம்லாம் இல்லை. இறுதியா அந்த நிலைக்கு வந்துட்டாருன்னா பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, நான் விஷம் குடிச்சிருவேன்லாம் சொல்றாரு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. நம்ம தமிழ் குரலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.